சிவாய நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. என்ன இந்து சாமியை பார்த்தா கல்லுங்கிறான், ஒருத்தன் மண்ணுங்கிறான், ம் சாத்தானுங்கிறான், என்னென்னமோ சொல்லிட்டு ஒரு கூட்டமே தெரியுதே. ம் நல்லாத்தான் நான் பார்த்த வரைக்கும் நல்லாத்தான் இருக்காங்க, நல்லா கொளுத்து போய் தான் இருந்திருக்காங்க, நல்லா பணம் காசு வசதியோட இருக்கிறானுங்க. சரி, இவங்களாம் தண்டனை இருக்கா இல்லையா, இல்ல கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு பய தப்ப முடியாது. ஒரு பய எங்க ஒருத்தன் அதான் 1000 கோடி 2000 கோடி. ஆ, நம்ம புரிஞ்சுக்கோங்க. உடல் தாங்க அழியுது. நீங்க ஆத்மாவை பாருங்க. உடலை ஏன் பாக்குறீங்க? ஆ. உடல் எப்ப வேணாலும் செத்து போகும். ஆத்மா எல்லாம் உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஒருத்தர் பைலோன் மாதிரில இருக்காங்க. அப்படிதாங்க எங்க இருப்பான். எம்பெருமான் சொல்றான், கூறிய பகவத்கீதை ஆகட்டும் அகில வாசகம் எவனாவது குறை சொன்னான்னு வச்சுக்கோங்க. எம்பெருமான் சொல்றான், கூறிய வாசகத்தை இந்த குவளையத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். தேறிய பூதத்தோடு தேர்ந்துணர்ந்தவரே வாழ்வார். கூறிய வாசகத்தை உள்ளம் கொண்டவர் குருவை காண்பார். நீ எம்பெருமானுடைய பகவத்கீதை ஆகட்டும் அகில வாசகம், நீ இந்த தேவார திருவாசகம் நீ காதுல கேளு, படிக்க வேண்டாம், படிக்கிறது கூட வேண்டாம், நீ காதுல கேட்டாலே புண்ணியம். ஆனா இந்த மொழிகளை நீ வந்து இந்த இந்த வாசகத்தை நீ வந்து திட்டுன ஒருத்தன் குறை சொல்றான் அப்படின்னாலே அவ்வளவு பெரிய ஆப்பு உனக்கு. சாமி சொல்றாரு, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடவள். இங்க நல்லாதான் இருப்பான், இங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இன்னும் திட்டுறான்னு விட்டுறோம். நம்ம தெய்வம் அப்படிதான், திட்டுறான்னு விட்டுறோம். அப்புறம் தான் இருக்கு ஆப்பு. உடல் அழிஞ்சிடும். எவன் வந்து உடலை கொண்டு ஆத்மாவை கொண்டு போயிருவான், கொண்டு போய் நரகத்துல போட்டு. இவன் செஞ்ச தண்டனை என்னென்ன தண்டனை. ஆத்தா துர்க்கை போவாளாம், இவன் ஆத்மாவை பிடிக்க. எவன் கூட போக மாட்டானா, போய் புடிச்சு நரகத்துல கொண்டு வீசிட்டு போயிடுவான். கேள்வியே கிடையாது உனக்கு. மீளா நரகம். நரகத்துல ஏகப்பட்ட வகை இருக்கு. அதனால இந்த கும்பலுக்கு மீளா நரகம். இவனுக்கு மோட்சமே கிடையாது. நரக வீட்டுல இருந்து சாக வேண்டியதான் இவனுக்கு. அந்த ஆத்மா அழியாது, ஆக்கினை உண்டு. ஆத்மா வந்து இப்ப உடல் அழிஞ்சிருங்க. இப்போ உடல் வந்து தட்பவெப்பத்துக்கு வந்து உடல் அழியக்கூடியது. ஆனா ஆத்மா எந்த அக்னியால ஆத்மா அழிக்க முடியாது. நீர் இவனை மூழ்கடிக்க முடியாது. காற்று இவனை உலர வைக்க முடியாது. இந்த ஆத்மாவை சரி ஒரு 1000 மாடி பில்டிங் இடிஞ்சு விழுந்து என் மேல விழுந்தாலும் என் உடலை தான் கொள்ள முடியும், ஆத்மாவை கொள்ள முடியாது. அப்ப இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. சாமியாதான் சொன்னாரு, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திருவேன். நல்லா இந்த கடவுள் நம்ம சாமியெல்லாம் திட்டிட்டு பேய் பிசாசு பூதம் சாத்தான் கல்லு மண்ணுன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு நல்லா நல்ல மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் நல்லா தின்னு கொளுத்துருவான். ஆனால் மோவனுவலா பேசின பேச்சுக்கு தண்டனை உடனே கிடைக்காதப்பா. உன்னுடைய நாள் முடியும். உனக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கான்ல, அது வரைக்கும் திட்டு இன்னும் எதிர்பார்ப்பாரு. அப்புறம் அனுப்புவாரு, துர்க்கை வருவா, அப்படியே கொண்டு போய் நரகத்தில் வீசுவாங்க. சாமி சொல்றாரு, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் புத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடல. கடல்ல தீர்த்தாண்டி அழகா போயிருவாங்க அம்மா. அதனால இங்கெல்லாம் ஒரு பையனும் தப்ப முடியாதுங்க. நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு இதுல. ஆனா ஒண்ணு, இந்த வாசகத்தை அப்படியே நீங்க காதுல கேட்டாலே உங்களுக்கு பெரிய புண்ணியமா. திருவாசகம் தேவாரம் அகிலம் ஐயா சொல்ற மாதிரி எம்பெருமா பகவத்கீதை இதெல்லாம் காதுல கேட்டாலே என்ன கொடுக்காரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார். மேல இருக்கு வீடு, எங்க இருக்கு? பூமியில கிடையாது. நித்திய வீடு, நிரந்தரமான வீடு, அழிவில்லாத வீடு நமக்கு வைகுண்டத்துல. எமர்மாதான் சொன்னா, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிரேதமே. உனக்கு பிறவா பயன். நீ 1000 வருஷம் தவறுதாலும் கிடைக்காத ஜீவ மோட்சம் முக்தி விடுதலை உனக்கு வந்து எம்பெருமானுடைய பகவத்கீதையோ தேவார திருவாசகத்தையோ அகில வாசகத்தை நீ கேட்டாலே உனக்கு வந்து உன்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு உனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீ படிக்க வேண்டாம், நீ கேளு. எல்லா பக்கம் பாடுறாங்க, தேவாரம் பாடுறாங்க, பக்தி சொற்பொழிவுக்கு போய் உட்கார்ந்துக்க, கேளு காதுல. அவ்வளவு புண்ணியம். சாமி சொல்றாரு, வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமை கண்டு அவ்வழி முறைய நின்றோர் கோசித்தன் பதமை கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வோர். என்ன சிறப்பு கொடுக்காம பாருங்க. நீ அதை கேட்டாலே உனக்கு இந்த பூமியில இக வாழ்வு சுகப்படுங்காரு. உனக்கு இகத்துல உன்னுடைய பாவ கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உனக்கு இகத்துல நீ பூலோக வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும்காரு, சுபிச்சமா இருக்கும், நல்ல செல்வத்தில் போல்வா. இறப்புக்கு அப்புறம் பரவாழ்வு பரகதி மோட்ச வீடு கிடைக்குங்காரு. அதுங்கிறல ஆசித்தன் பதமை கண்டு அவ்வழி முறையை நீண்டோர் கோசித்தன் பதமை கண்டு கோமலை பொய்யினாலும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் வாழ். செல்வம் கிடைக்கும் உனக்கு.
அதை விட்டுட்டு நீ இந்த இந்த இதெல்லாம் நீ நம்முடைய நூல்களை எவனாவது இழித்து பழித்து பேசுற அந்த கும்பலுக்கு என்ன சாமி சாபம் விடுறாரு. சாமி சொல்றாரு, இந்த மொழியை தூசணிந்த இடும்பற்படும் பாடதனை கேளு, கந்த உலகு களி பிடித்து கண்ணு முருகி கால் உழன்று குந்த குடலும் பிறம்பூர கொப்புள் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்தழிவார் எண்ணானை இது தப்பாது. எம்பரமா அவன் மேல ஆணைட்டு சொல்றான். எவனாவது பகவத்கீதையாகட்டும், இந்து புராணங்கள், இந்து கடவுள்களை பேய் பிசாசுன்னு சொல்றது, இந்து புராணங்களை கட்டுக்கதைங்கிற இந்த மாதிரி சொல்ற அந்த கும்பலை இவனுக்கு சாபம் விடுறான். என் மீது ஆணையா சொல்றேன், இவன் வந்து சபிக்கப்பட்டவன். இவனுடைய சாவு, இவனுடைய வாழ்வு, நோய் நொடி மரணம் பயங்கரமா இருக்குங்க, பயங்கரமா இருக்கும். அதனாலங்க ஐயா ஒருவனும் தப்ப முடியாது. அதனால விட்டுருங்க. எம்பெருமா விடுவானா சொல்லுங்க? விட்டுறக்கூடாதுன்னு சொல்ற கேக்குறேன். அதனால விட மாட்டாரியா, விட மாட்டாரு. அதனால இது வந்து ஒன்னும் சாதாரண வார்த்தை கிடையாது. வியாசர்கிட்டயே சாமி சொல்றாரு, உரைத்திட வியாகர்தானும் உண்மையாய் மொழிந்ததெல்லாம் கரைத்திடா கைலை மீது கல்லில எழுதி. எங்க கைலாசத்தை தூண்ல எழுதுறாங்க இந்த வார்த்தைய. இப்ப நான் சொன்ன வார்த்தைய வியாசர்கிட்ட சொல்றாரு சாமி, உரைத்திட வியாகர்தானும் உண்மையாய் மொழிந்ததெல்லாம் கரைத்திடா கைலை மீது கல்லில எழுதி வையும், நரைத்திடா முனிவன் சொல்லும் நாள்வழி தோறுமுற்ற உரைத்திட முனிக்கு மேலும் உதவிகள் செய்கின்ற. இந்த வாசகம் எங்க எழுதப்பட்டு தெரியுமா? இது பூமியில உள்ள வார்த்தை கிடையாது, கைலாயத்தில் தூண்ல எழுதிருக்கு. கைலாசம் செத்ததுக்கு அப்புறம் போறவங்க அப்பாட்ட சிவ வீட்டுக்கு அங்க போனீங்கன்னா அந்த வார்த்தையை பார்க்கலாம். இங்க இந்து கடவுளை பேய் பிசாசு பூதம் சொல்ற இந்த கும்பல் அரவைக்காட்டு கும்பலுக்குலாம் ஆப்பு எங்க அங்க எழுதி வச்சிருக்காரு. நரகத்துக்கு கொண்டு போயிருவான். நேரம் ஆத்தா துர்க்கை வந்து நரகத்துல பிடிச்சி போட்டு வறுத்து எடுத்துட்டு போயிருவா. தப்ப முடியாதுங்க. என்னங்க இத்தனை எவன் 6 நாள் இரணியன் தப்புனானா, ராவணன் தப்புனானா, துரியோதனன் தப்புனானா? அவனை விடவா இவனெல்லாம் பராக்கிரமசாலி சொல்லுங்க? ஏன்னா ராவணனை விடையா இவனை பராக்கிரமசாலி? வெள்ளருக்கு சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடத்தை விட்டு ஈ இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி தன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து தடவியதோர் ஒரு நாளிங்க. அன்னையோட சீதா அன்னைக்கு ராவணன் வெள்ளருக்கு மலையை ஆபரமா சூடக்கூடிய எம்பெருமா சிவபெருமானுடைய கைலாய மலையே ஒரு நகத்தால விரலால அசைச்சவன் ராவணன், அப்படிதானே? அந்த ராவணனையே ராமபானம் 1000 சல்லடக்கணாக தொலைச்சி 1000 பிணக்குவியலுக்கு அடியில கொண்டு போட்டுருச்சு ஒரே ஒரு ராமபானம். அப்பதான் மண்டோதரி கேக்கா, ராமா என் புருஷனுக்கு ஏன் இந்த நன்மை கேட்கும் பொழுது எம்பெருமான் சொன்னானா, சீதையோடைய எண்ணம் இவனுடைய உடம்புல எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 1000 சல்லடக்கண்ணாக ராமபானம் தொலைச்சுதான். அப்பேற்பட்ட ராவணன் பராக்கிரமசாலி, உலகையும் அடைக்காண்டவன். இந்திரன்ல இருந்து சந்திரன் வரைக்கும் 3 உலகம். அவனையே சந்து சந்தா சதைச்ச ராமபானம். இவனுக்கெல்லாம் ராமனை திட்டிட்டு ராமனை செருப்பால் அடிப்பேன் இது கிழிப்பேன்னு சொல்லிட்டு இவனை தப்ப முடியுமா? விட்டுதாயா பிடிப்பாரு. நம்ம கடவுள் அப்படிதான், உடனே எல்லாம் கேட்காது. நீ நம்ம கடவுள் வந்து செருப்பால் அடிச்சாலும் வாங்கிக்கோ, இன்னும் அடி, இன்னும் சாணியில் அடிக்க அடிச்சிக்க, மலத்தில் அடிக்க அடிச்சிக்க, எல்லாம் வாங்கிக்கோ, அப்புறம் தான் இருக்கு ஆப்பு. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம கடவுளை பேய் பிசாசி பூதம் சனியே கிணியன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பையனுக்கு தப்ப முடியாது. ஒரு ஆணியையும் இங்க புடுங்க முடியாது. நம்ம கடவுள் அவ்வளவு வல்லமை பெற்றவன், அவ்வளவு சக்தி உள்ளவன். 2 மந்திரம் தான். நீ வாழ்க்கையில நீ ஜீவன் முக்தி அடையணும்னா 2 நாமத்தை நீ சொல்லியே ஆகணும். நீ இதை சொல்றதுக்காக கூட நீ மறுபடியும் பிறந்து வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நீ முக்திக்கே போக முடியாது. சாமி அதான் சொன்னாரு, அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே ஐயா. எம்பெருமா மகாவிஷ்ணு சிவபெருமான் உரையாடுறான், சிவனே ஒருத்தன் ஜீவன் முக்தி அடையணும்னா, மோட்சத்துக்கு போனா, பிறவா நிலைக்கு போகணும்னா அவன் ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த 2 நாமத்தை சொல்லாத எவனுமே முக்திக்கு போக முடியாதேங்கிறான். அப்போ முக்திக்கு மோட்சத்துக்கு எவன் போக முடியும்? சாமிகிட்ட இறைவன் அடைய முடியவன் 2 பேர் தான். அரகரா சிவசிவான்னு எவன் சொல்றானோ அவன் எம்பெருமான அடைஞ்சிருவான். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 மந்திரத்தை நீ சொல்லலன்னா நீ பூமியில பிறந்து சாவ. ஆடா பிறப்ப, கோழியா பிறப்ப, பன்னியா பிறப்ப, நாயா பிறப்ப, உன்னுடைய கர்மனுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பிறகு வந்துட்டே இருக்கும். இந்த உடல்ல இருந்து நீ செத்தோடனே அடுத்த உடல் உனக்கு ஆத்மாவுக்கு அடுத்த உடல் கொடுக்கப்படும். கீதுல அதான் சொன்னா, ரஜசி பிள்ளையம் கத்வா கர்ம சங்கிச்சு ஜாயுதே ததா பிள்ளைஸ் தமசி மூட யோனிசி ஜாயுதன்ட்டாரு பகவான். முடிஞ்சா ஐயா? அது மட்டும் கிடையாது. சாமி சொல்றாரு, வச்சுகந்து பார்ப்பீரால் வழி தெரியும் இவ்வேட்டில் என்னமோ என்று எண்ணமைத்து கேட்பீரால் அன்ன முதல தாக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நான் உரைக்க கேள் அம்மானை. எம்பெருமான் சொல்றான். பகவத்கீதையாகட்டும், தேவாரம், திருவாசகம், அகில வாசகம், அருள் வாசகம், எல்லாம் என்னென்ன புராணங்கள் இருக்கோ அத்தனையுமே நம்முடைய இறைவனுடைய வார்த்தைகள், வாய்மொழி. இவை எல்லாம் இது வந்து நீ உகர்ந்து பார்த்தால், இந்த தத்துவத்தை ஆராய்ச்சி நீ படிச்சு நீ உள்ளார்ந்த உணர்ந்தன்னா உனக்கு ஜீவ வீடு, உன்னுடைய மோட்ச வீடு திறந்துரும். உனக்கு விடுதலை. உன்னுடைய இந்த ஆத்மா சிறைப்பட்டு இருந்த கூட்டுல இருந்து நீ உனக்கு இறப்புக்கு அப்புறம் உனக்கு மோட்ச வீடு, உனக்கு வந்து பரமகதி கிடைச்சிரும். இதை விட்டுட்டு இத வந்து நீ
நக்கலு நையாண்டி இந்து புராணங்களை திட்டுறது, இந்த கடவுள் நக்கல் நையாண்டி பண்ற கும்பலுக்கு ஐயோ அந்த தண்டனையை நான் விளக்க முடியாது. நீங்களே புரிஞ்சுடுங்க. அண்ணன் முதலத்து ஆக்கினைக்குள்ளாவாருங்காரு. நல்லவர் நல்லவார் நானூறுக்கு நம்ம அம்மானிங்க. நன்றி நமசிவாய்.